Hi friends, welcome to our channel. நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன ரெசிபினா மட்டன் சுக்கா தான் பார்க்க போறோம். இந்த சுக்கா எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் மட்டனை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். மஞ்சள்தூள் மட்டும் போட்டு. இப்போ நான் வந்து 1/2 kg மட்டன் எடுத்துர்க்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் வேக வச்சுக்கலாம். மஞ்சள்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமா உப்பு, ஆயில் ஊத்தி நல்லா வேக வச்சுக்கலாம். ஒரு 6-7 விசில் விட்டோம்னா நல்லா சாஃப்ட்டா வெந்துரும். மட்டன் வேக வச்சு எடுத்ததுக்கு அப்புறம் இதுக்கு என்னென்ன மசாலா தேவைங்கறத பார்க்கலாம். ஒரு வரமிளகா ஒரு 5, உங்களுக்கு காரம் அதிகமா வேணும்னா இன்னும் 2 கூட சேர்த்துக்கலாம். அடுத்து வரமல்லி 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அடுத்து மிளகு 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், அடுத்து ஒரு 4 ஏலக்காய், 2 கிராம்பு, பட்டை இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். அடுத்து ஒரு 4 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு வந்து டேஸ்ட் கொடுக்கும். முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா வறுத்ததுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்து இதை நல்லா ஆற வச்சு அதுக்கப்புறம் நல்லா ஒரு பொடியாட்டம் நுணுக்கிக்கலாம். தண்ணி ஊத்த தேவையில்ல, கொஞ்சம் கொரகரப்பாவே அரைச்சிட்டா நல்லா இருக்கும். இப்ப அரைச்சிட்டு பார்க்கலாம். இப்ப நம்ம அந்த பொடியை அரைச்சாச்சு. இப்ப சுக்கா எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. சுக்காவுக்கு தேவையான அளவு கடலெண்ணெய் ஊத்திக்கலாம். ஒரு பட்டையும் 2 பிரிஞ்சி இலையும் போட்டிருக்கேன். இது நல்லா பொரியட்டும். பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் இந்த சுக்காவுக்கு தேவையான அளவு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். இது நல்லா போட்டு வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் புதினாவும் சேர்த்துக்கலாம். புதினா சேர்க்கும் போது நல்லா ஸ்மெல்லும் நல்லா இருக்கும், டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். இப்போ ரெண்டுமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். அடுத்து நம்ம வேக வச்சு வச்சிருந்தோம் இல்லையா கறி, அதை அந்த தண்ணியோடய சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்ச பொடியையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமா மிளகாத்தூளும் 1 ஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்துக்கிட்டேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதை மூடி வச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கொதிக்க விடுவோம். இப்போ நல்லாவே கொதிச்சு எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமா நெய் சேர்த்துக்கலாம். அப்புறம் உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா உப்பு கொஞ்சம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால கொஞ்சம் கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கு அப்புறம் இந்த சுக்காவுக்கு தேவையான அளவு கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, வெள்ளை எள்ளு இருக்கு இல்லையா, அது போடும்போது நல்லா டேஸ்ட், சுக்கா வந்து டேஸ்ட் கொடுக்கும். கொஞ்சம் வெள்ளை எள்ளு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 2 மினிட்ஸ் இருக்கட்டும். இப்போ சுக்கா ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.